வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இல்லம் தேடி தேர்வு தமிழ்நாடு முழுவதும் துளிர் ஐஏஎஸ் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லம் தேடி தேர்வு அப்படின்ற ஒரு தேர்வை நடத்திட்டு இருக்காங்க ஆன்லைன் மூலமா. இதுல நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு அதுக்கு கீ மட்டும் பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டதனால நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் 6வது தமிழ் டெஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் இப்ப பார்ப்போம். இல்லம் தேடி தேர்வு 6th 6ஆம் வகுப்பு தமிழ் பொது தமிழ்ல நம்ம கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்வி கேட்கப்பட்டது. எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். சோ ஒவ்வொரு கேள்வியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்குண்டான விடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விரிவா நம்ம இதுல பார்ப்போம். முதல் கொஸ்டின், விளைவு என்ற சொல்லின் பொருள் யாது? சோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முடிவு, உருவாக்கிய, விளக்கம் அண்ட் வளர்ச்சி இதை கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி. இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இன்பத் தமிழ் அப்படின்ற ஒரு பாடத்திலிருந்து நம்ம எடுக்கப்பட்டது. இன்பத் தமிழ் அப்படின்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேள்வியா கேட்டிருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த பாடத்துல வேற என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். சோ இதையும் கொஸ்டினா கேட்கலாம். இளமைக்கு பால், புலவருக்கு வேல். சோ இளமைக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. அப்ப புலவருக்கு வேல் போன்றது அப்படின்னா புலவர்களுடைய ஒவ்வொரு புலமையும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கூர்மையா வேல் மாதிரி இருக்கும். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா புலவருக்கு வேல் போன்றது சொல்றாங்க. உயர்வுக்கு வான், ஒரு மனிதனோட உயர்வுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வானலாவே வளர்ச்சி சொல்றோம்ல. சோ அதான் உயர்வுக்கு வான். அசதிக்கு தேன். சோ ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டாங்கன்னா சோ தேன் சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாரு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசதிக்கு தேன் போன்றது. அறிவுக்கு தோல் போன்றது. ஒரு மனிதனுக்கு அறிவு இருந்தா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கும். ஒரு மனிதனுக்கு தோல் எந்த அளவுக்கு வந்து பலமோ அதே மாதிரி வந்து அறிவு வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பலமா இருக்கும். தென் கவிதைக்கு வால் போன்றது அப்படி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழை பத்தி பாரதிதாசன் இவ்வளவு சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்பத் தமிழ் அப்படின்ற ஒரு பாடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காரு. சோ இரண்டாவது கேள்வி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன், பாரதியார், வாணிதாசன் அண்ட் காசி ஆனந்தன். சரிங்களா? சோ 4 பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா? இதுக்கு விடை பாரதியார். விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரத தாயோட தொன்மையை பற்றிய பாரதியார் கூறியிருக்கார். அந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தாய்க்கும் பொருந்துவதா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் தாய்க்கும் பொருந்துவதா இருக்கு. சோ பாரதிதாசன் சோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு தமிழ் தாயை பத்தி தமிழுக்கும் அமுதென்று பேர் ஆல்ரெடி நம்ம பார்த்த இன்பத் தமிழ் பாடத்திலிருந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ வாணிதாசன் என்ன சொல்லியிருக்காரு? சோ வாணிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி, நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாருன்னா உங்களுக்கு வாணிதாசன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து காசி ஆனந்தன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தமிழே உயிரே வணக்கம், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசி ஆனந்தன் சொல்லியிருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பின் வருவனவற்றுள் இடஞ்சொலி எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இடஞ்சொலி எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ ஞ ஏ ந ல. சரிங்களா? அந்த 4 எது இடஞ்சொலி எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. சோ இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி லா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? சோ இதுல தமிழ் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட விளக்கம் என்ன பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலுமே வந்து பாத்தீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. சோ பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்கள் என்ன? ஆ ஏ ஔ ந ஞ. சோ இதுதான் வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள் ட ய ல. இதுதான் இடஞ்சொலி எழுத்துக்கள். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு ஆப்ஷன் என்ன கேட்டிருக்கோம்? தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருத்தாண்டகம் அண்ட் நன்னூல். சரிங்களா? இது விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியம். அப்போ உங்களுக்கு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ன்ற வார்த்தையை எந்த நூல்ல பயன்படுத்திருக்காங்க, தமிழ்நாடுன்ற வார்த்தையை எந்த நூல்ல பயன்படுத்திருக்காங்க, தமிழ்ன்ற வார்த்தையை யார் பயன்படுத்திருக்காங்க? சரிங்களா? தமிழ் தொல்காப்பியம். சரிங்களா? தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியத்துல பயன்படுத்திருக்காங்க. தமிழ்நாடு சிலப்பதிகாரம் இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு வஞ்சி காண்டத்துல பாடப்பட்டிருக்கு. சோ அடுத்து வந்து தமிழன் அப்பர் தேவாரம். சரிங்களா? தமிழன் கண்டாய் அப்படின்னு திருத்தாண்டகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருக்கிறார். தமிழன் கண்டாய் அப்படின்னு திருத்தாண்டகத்துல அவரு சொல்லியிருக்கிறார். அடுத்து 5வது கேள்வி. சரிங்களா?
சோ ஓரெழுத்து மொழி ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்கக்கூடிய, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி கேள்வி கேட்கப்படுவாங்க. சரிங்களா? சோ அப்ப மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அல்லாதது எது? பாத்தீங்கன்னா பொருள் அல்லாதது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? மலையா இல்ல துகளா விலங்கா வண்டா? சோ இதான் இதுல ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா விடை வந்து பாத்தீங்கன்னா மலை. சரிங்களா? விடை மலை. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மா அப்படின்னா என்னெல்லாம் பொருள் இருக்குது? மான்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மா அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு பொருள். சோ இத எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா கேள்வி கேட்கப்படலாம். அடுத்து 6வது கேள்வி. சரிங்களா? அணி என்பதன் பொருள் யாது? 6வது கேள்வி, அணி என்பதன் பொருள் யாது? இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன்? அணிகலன், அணிந்து கொள்வது, அழகு. சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அணி அப்படின்னா அழகத்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? சோ அதுதான் ஆன்சர். இதோட விளக்கம் என்ன? ஏன் வந்து பாத்தீங்கன்னா அணி வந்து அழகுன்னு சொல்றாங்க? அப்போ கவிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில், சோ அவங்களுடைய கற்பனை திறம் மற்றும் புலமையாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இயற்றும் பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகை வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கணும். சோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றாங்க. சரிங்களா? அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அணி இலக்கணம். இதை விளக்குவது அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7th क्वेश्चन. நெக்ஸ்ட் 7th क्वेश्चन. ஒரு பொருளின் இயல்பை உள்ளதை உள்ளபடியே அழகுடன் கூறுவது எது? சோ அந்த பொருள் என்ன இருக்கு அதை மட்டுமே அப்படியே வந்து சொல்லக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப அது என்னென்ன அணியில இருக்குன்னு கேக்குறாங்க. தன்மை நவிர்ச்சி அணியா, பிரிது மூலிதல் அணியா, ஊமை அணியா, இல்லைனா உங்களுக்கு ஏகதேச உருவக அணியா? விடை வந்து பாத்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி. அப்ப தன்மை நவிர்ச்சி அணினா என்ன? சரிங்களா? சோ அததான் நம்ம பார்த்தோம். விளக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதனை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்றாங்க. ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இத தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்றாங்க. இயல்பு நவிர்ச்சி அணி அதை வந்து பாத்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்றாங்க. அடுத்து பிரிது மொழிதல் அணி. சோ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிது மொழிதல் அணி இருக்கு. அப்ப பிரிது மொழிதல் அணினா என்ன? சரிங்களா? ஓமை மட்டும் கூறி, ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓமை மட்டுமே சொல்லி ஓமை மூலமா என்ன சொல்ல வராங்க, சோ அதோட கருத்தை உணர வைப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிது மொழிதல் அணின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓமை அணி. ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக, ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை அணி. சோ கம்பேர் பண்ணி சொல்றது. சரிங்களா? ஒரு பொருளை விளக்குறதுக்கு இன்னொரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓமையா வச்சு சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓமை அணி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி, ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல், ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச அணி. சோ அப்ப வந்து ஏகதேசம் ஒரு பகுதி, ஏகதேசம் ஒரு பகுதி. அடுத்து 8வது கேள்வி. சரிங்களா? பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்ற பாடல் வந்து பாத்தீங்கன்னா அடியால் விளக்கப்படும் அணி எதுன்னு சொல்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடல் அடியால் விளக்கப்படும் அணி எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தன்மை நவிர்ச்சி அணின்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஏகதேச உருவ அணின்னா என்னன்னு பார்த்தாச்சு. சோ எடுத்துக்காட்டு ஊமை அணி பாத்தீங்கன்னா சோ விளக்கம். ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி சொல்றாங்க. ஒரு பொருளோட வந்து பாத்தீங்கன்னா அதை மிகைப்படுத்தி அழகோட கூறுவதா வந்து பாத்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. சோ எடுத்துக்காட்டு ஊமை அணி அப்படின்னா உங்களுக்கு ஊமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறுப்பு, ஓம உறுப்பு மறைந்து, சோ அங்க பாருங்க ஓம உறுப்பு மறைந்து வந்தால் ஹக்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. சோ பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணினா ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அக்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. 9வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சரியான வரிசையை தேர்வு செய்யு சொல்லியிருக்காங்க. சோ சரியான வரிசை அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாவனா இருக்கு பாத்தீங்களா? சோ வந்து சரியான வரிசை. அப்போ பாருங்க ஆ உ இ. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரிசை கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆடு ஈதல் உயிர் ஊக்கம் 5 அவ்வை. சரிங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு, அதுக்கப்புறம் ஆ ஆ இ ஈ உ ஊ, சோ உயிர் ஊக்கம் ஐ அவ்வை. சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆடு ஈதல் உயிர் ஊக்கம் 5 அகவை. இதுதான் உங்களுக்கு விடை. சோ 10வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாரி, இதுக்கு தமிழ் சொல் கேட்கிறாங்க. இதுக்கு
தமிழ் சொல் கேட்கிறாங்க. லாரி அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் கேட்கிறாங்க. சோ சரக்குந்து. லாரினா சரக்குந்து. விடை வந்து பார்த்தீங்கன்னா சரக்குந்து. 11வது கேள்வி, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. அப்ப இந்த கூற்று யாரு என்ன சொல்லியிருக்காங்க? ஒளி, முடி ஆகிய சொற்கள் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் கேட்கிறாங்க. சோ ஒளி, முடி ஆகிய சொற்கள் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். வெள்ளம், வேளாண்மை என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் இடம்பெற்ற நூல் நற்றிணையான்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அரசு அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் சொல்றாங்க. அரசு என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் கேட்கிறாங்க. சோ இதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சரி. சோ 3 சரி, 2 மட்டும் தான் தவறு. சரிங்களா? 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. அப்ப 2 என்ன தவறு? சோ வெள்ளம், வேளாண்மை. அப்போ வெள்ளம்ன்றது பாத்தீங்கன்னா 18 சொல்லியிருக்காங்க. வெள்ளம்ன்றது 18 சொல்லியிருக்காங்க. வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலித்தொகை மற்றும் திருக்குறள் சொல்லியிருக்காங்க. சோ இங்க மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சோ அப்போ வந்து வெள்ளம்ன்றது 18 வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா கலித்தொகை அண்டு திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது கேள்வி. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது என்று கூறியவர் யார்? சோ திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதனோட அளவு சுருக்க முடியாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர், கபிலர், திருவள்ளுவர், ஔவையார். சரிங்களா? சோ 4 விடை தெரியவில்லை. சோ இதுல ஆன்சர் யாருன்னா ஔவையார். ஔவையார். சரிங்களா? சோ அதோட விளக்கம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆள் கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 13வது கேள்வி, கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின் குளிர்ந்து மழையாக பொழியும் செய்தி. இன்னைக்கு மழை பெய்யக்கூடிய ஒரு செய்தியை வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல்ல சொல்லப்பட்டது கொஸ்டின் கேட்கப்பட்டது. சரிங்களா? எந்த நூல்ல சொல்லப்பட்டது? அப்ப இன்னா 40 கலித்தொகையா, திருப்பாவையா, அகநானூறு 40. சோ இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா திருப்பாவை. அப்ப விளக்கம் என்ன இருக்கு உங்களுக்கு? முல்லை பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இதுல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யக்கூடிய செய்தியா சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்ப மழை பெய்யக்கூடிய செய்தியா சொல்லப்பட்ட நூல்ல எதுன்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. 14வது கேள்வி, மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? சோ கால் மாத்திரையா, அரை மாத்திரையா, ஒரு மாத்திரையா, ஒன்றரை மாத்திரையா? சோ அரை மாத்திரை. இதனோட விளக்கம் என்ன? சரிங்களா? சோ ஆயுத எழுத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒலிக்க கால அளவு எவ்வளவுனா அரை மாத்திரை. குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அடுத்து 15வது கேள்வி. சோ பொறுத்துக கேட்கிறாங்க. சரிங்களா? சோ பொறுத்துகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் என்ஜின் அப்படின்னா என்ன, வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன, கிளாக் வைஸ்னா என்ன, வாய்ஸ் சர்ச்னா என்ன? சரிங்களா? இதுதான் கேள்வி கேட்கப்பட்டிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் என்ஜினா தேர்பொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்னா செயலி கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு ஆப். சோ அப்ப வாட்ஸ்அப்னா புலனம். சரிங்களா? சோ கிளாக் வைஸ் ஓகே வலஞ்சுழி. அப்போ வாய்ஸ் சர்ச்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரல் தேடல், நாட்டா ஒளி தேடல், குரல் தேடல். சரிங்களா? அப்போ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு 1 மற்றும் 3 மட்டுமே சரி. சோ 16வது கேள்வி, வினைச்சொல் கான். அப்ப சால, மற்று, விளையாடு, பாடுதல். இதுல வினைச்சொல் எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? வினைச்சொல் இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளையாடு தான் வினைச்சொல். சரிங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற செயல்ல என்ன இருக்கு? அப்ப வினைச்சொல்னா என்ன? உங்களுக்கு ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். சரிங்களா? சோ இலக்கண அடிப்படையில் 4 வகையா வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் இருக்கு. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சோ சால அப்படின்னா உங்களுக்கு உரிச்சொல், மற்ற அப்படின்னா இடைச்சொல், பாடுதல் அப்படின்னா உங்களுக்கு பெயர்ச்சொல். சோ சாலனா உரிச்சொல், மற்றனா இடைச்சொல், பாடுதல்னா பெயர்ச்சொல். 17வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யும் சொல்லியிருக்காங்க. ஏ அது ஒரு இனிய பாடல். பி ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சி அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. டி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சோ இந்த 4 ஆப்ஷன் கொடுக்காங்க. அப்ப எது இது சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விடை வந்து பாத்தீங்கன்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை. சோ அப்ப இதுல விளக்கம் என்ன? உங்களுக்கு உயிரெழுத்துல வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். 18வது கேள்வி, சரியான அகரவரிசையை தேர்வு செய்க. சரிங்களா? சோ இதுல ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அகரவரிசை எது? உங்களுக்கு பாரதம், பெண்கள், பூமி, பீலி, பேருந்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரதம் இருக்கு. சோ பாரதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு பெண்கள். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு
பி வரும், பா பி பி இப்படி வரும் சரிங்களா, பி இப்படி வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னாடி வருது. சோ இது ராங், இது தப்பு சரிங்களா. சரி ரைட் ஓகே. பாரதம், பீலி, பூமி, பெண்கள், பேருந்து, இது வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கு சரிங்களா. சரி ரைட் ஓகே. அப்ப பா பா பி பி, சோ இது கரெக்டா உங்களுக்கு வந்திருக்கு சரிங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூ பூ சரிங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா பே பே. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரதம், பீலி, பூமி, பெண்கள், பேருந்து, இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியா வந்திருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சியும் கிடையாது, டியும் கிடையாது சரிங்களா. அடுத்து 19வது கேள்வி. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை சரிங்களா. இதுக்கு விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி அடிகள் வந்து பாத்தீங்கன்னா 2 அடிகளில் பாடப்படும். கன்னி 2 அடிகளில் 2 அடிகளில் பாடப்படும் சரிங்களா. சோ இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பராபர கன்னி சரிங்களா. தாயுமானவரோட பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பராபர கன்னின்றது பாத்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்ல இருக்கக்கூடிய நூல்ல இருக்கு. தாயுமானவரோட பாடல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 20வது கேள்வி. கிசு கிசு அப்படின்ற ஒரு இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க சரிங்களா. சோ கிசு கிசுனா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டை கிளவி சரிங்களா, இரட்டை கிளவி. சோ ஏன்னா இதை தனியா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா கிசு அப்படின்னா எந்த விதமான பொருளும் கொடுக்காது. சோ அதனாலதான் கிசு கிசு, அப்ப இரட்டை கிளவி. அடுத்து 21வது கேள்வி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் எதுன்னு கேட்டுருப்பாங்க சரிங்களா. சோ உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு கேட்கும். சோ அதுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 20. அதுக்கு விடை மார்ச் 20 சரிங்களா. சோ பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இவருடைய வாழ்க்கை வரலாறு யாரு? டாக்டர் சலீம் அலியோட வாழ்க்கை வரலாறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூல் எழுதிருக்காரு. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. நூல் வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு நூல் எழுதிருக்காரு சரி. அதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. மார்ச் 22 இங்க இருக்கு சரிங்களா. மார்ச் 22. அப்ப இது என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக நீர் தினம். உலக நீர் தினம். அடுத்து 22வது கேள்வி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? சோ ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா கப்பல் கூளைக்கடா, கப்பல் பறவை, ஆர்டிக் அலா, கடற்கொள்ளை பறவை. இதுல அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக் அலா. 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. சோ 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. கப்பல் பறவை, சோ அதை பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறகடிக்காமல் சரிங்களா கடலையும் தாண்டி பறக்கும் பறவை, அதான் கப்பல் பறவை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தரை இறங்காமலே பறக்குமா. 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரை இறங்காமல் பறக்கும் பறவை கப்பல் பறவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுத்துக சரிங்களா. பொறுத்துக 23வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக. கிளைமேட்னா என்ன, சாஞ்சுரினா என்ன, வெதர்னா என்ன சரிங்களா. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கிளைமேட் சரியில்லை, கிளைமேட் சரின்னு சொல்லுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சரியில்லை சொல்லக்கூடாது, வெதர் சரியில்லை தான் சொல்லணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்னா உங்களுக்கு தட்பவெப்பநிலையை குறிக்குது, வெதர்னா வானிலை குறிக்குது. அப்ப வானிலை வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் மாறக்கூடியது. பட் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறக்கூடியது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடாது, வெதர் தான் சொல்லணும் சரிங்களா. சோ அப்ப சாஞ்சுரினா புகலிடம். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 2 மட்டும். அடுத்து 24வது கேள்வி. சோ பின்வருவனற்றுள் முதல் எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ அருவி, தலம், காகம், ரம்பம். சோ இதுல வந்து விடை எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரம்பம் தான் உங்களுக்கு விடை சரிங்களா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து இடம்பெறாத சொல் எதுனா ரம்பம். சோ விளக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எது? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் 18 வராது. மெய்யெழுத்துக்கள் 18 வராது. 8 உயிர்மெய் எழுத்துக்கள் ட, ந, ர, ல, ள, ல, ர, ந இது எதுவுமே வராது. ஆயுத எழுத்து இதுவுமே வராது. சோ ஆயுத எழுத்தும் வராது. 25வது கேள்வி. சார்பெழுத்துக்களில் எத்தனை குறுக்கங்கள் உள்ளன? சோ பாத்தீங்கன்னா குறுக்கங்கள் எத்தனை இருக்குது? 2, 3, 4 இல்ல 5 சரிங்களா. எத்தனை குறுக்கங்கள் உள்ளன? விடை வந்து பாத்தீங்கன்னா 4. சோ அப்ப என்னென்ன குறுக்கங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், அகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். சோ 4 குறுக்கங்கள் இருக்கு. 26வது கேள்வி. அடுத்து 26வது கேள்வி. காரண சிறப்பு பெயர் அப்படி இதுல தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. வளையல், பறவை, கருவேலங்காடு, மா. இதுல எது காரண சிறப்பு பெயர்? சோ காரண சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளையல் தான் காரண சிறப்பு பெயர். ஏன் வளையல் வந்து பாத்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர்? குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்கள் ஒன்றை மட்டும்
சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். சரிங்களா, காரண சிறப்பு பெயர். அப்ப அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க? வளையல், மரங்கொத்தி இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு. சரிங்களா, சோ அப்ப வளையல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளைவா நம்ம கையில போடுறதுனால அதுக்கு சிறப்பு பெயர். சரிங்களா, அதே மாதிரி மரங்கொத்தி மரத்தை அது கொத்திக்கிட்டே இருக்கு, சோ அதனால மரங்கொத்தி, அது காரண சிறப்பு பெயர். ஒரு காரணத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த பெயர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ பறவை. சோ பறவை அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப பறவை என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால். சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப பறவைகளை எல்லாமே நம்ம பறவை தான் சொல்றோம்ல, அப்ப அதுல ஒரு சிறப்பா இருக்குது மரங்கொத்தி. சரிங்களா, சோ அதுல பொதுவா இருக்கக்கூடிய அனைத்து வந்து பாத்தீங்கன்னா பறவைன்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப கருவேலங்காடு மா, இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா, அப்ப கருவேலங்காடு மா என்னன்னா ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். அப்ப இதுல என்ன இருக்கு? கருவேலங்காடு. அப்ப நிறைய காடுகள் இருக்கு. சரிங்களா, காடுனா காமனா நம்ம என்ன சொல்லுவோம்? காடுகள் சொல்லுவோம். அப்ப கருவேலங்காடு, மாங்காடு தனியா சொல்றோம்ல, சோ அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடுகுறி சிறப்பு பெயர். 27வது கேள்வி, இறைவனை கை தொழுதேன். இந்த கைன்ற அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் சொல் கேட்கிறாங்க. எவ்வகை பெயர் சொல்? பொருட்பெயரா, தொழிற்பெயரா, சினை பெயரா, காலப்பெயரா? விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சினை பெயர். சரிங்களா, விடை சினை பெயர். ஏன் சினை பெயர்? ஒரு மனிதனோட ஒரு கிளைகள் உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பு. ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை வந்து ஒரு உறுப்பு, அதனால வந்து ஒரு சினை பெயர் சொல்றாங்க. சரிங்களா, அப்ப சினை பெயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர். அப்ப பொருட்பெயர் என்ன? பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். அப்ப தொழிற்பெயர் என்ன? தொழிலை, ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு தொழில் பண்றாங்க, அதை குறிக்கக்கூடிய பெயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிற்பெயர். சரிங்களா, அப்ப காலப்பெயர் என்ன? காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர். சோ வந்து பாத்தீங்கன்னா மாதங்கள் இதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலப்பெயர்ல உங்களுக்கு வரும். 28வது கேள்வி, அடுத்து லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற ஒரு நூலோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ எட்வின் அர்னால்ட், தேசிக விநாயகனார், ஜீல்ஸ் வெர்ரன் வாக்கர். சோ இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எட்வின் அர்னால்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை. இந்த லைட் ஆஃப் ஆசியான்ற புத்தகத்தை எழுதுன யாருன்னா, நூல் எழுதுன யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்வின் அர்னால்ட். சோ ரைட், அப்ப லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை தழுவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு புக்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிக விநாயகர் எழுதியிருப்பாரு. சரிங்களா, சோ அவரை நம்ம என்ன பண்றோம், அவரை கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறப்பு பெயர் வச்சு நம்ம கூப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா, சோ இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா புத்தரோட வரலாற்றை சொல்லுது. இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா புத்தரோட வரலாற்றை சொல்லுது. 29வது கேள்வி, தமக்கென முயலா நோன்றால் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. சரிங்களா, இந்த பாடல் அடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு, 1810, மதுரை காஞ்சி, புறநானூறு. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புறநானூறு. சோ அப்ப தமக்கென முயலா நோன்றால் அப்படின்ற ஒரு பாடல் அடி இடம்பெற்ற நூல் எதுனா உங்களுக்கு புறநானூறு. சரிங்களா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்ற கூற்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புறநானூறுல எழுதப்பட்டிருக்கு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதன் வந்து பாத்தீங்கன்னா தனக்கென வாழாம பிறர்க்காக வாழ வேண்டும் அப்படின்ற கருத்தை இந்த பாடலடி சொல்லுது. 30வது கேள்வி, வள்ளலார் சத்திய தர்மசாலை வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சார், எங்க நிறுவினார் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ இது எல்லாருக்குமே ஈஸியா தெரியும், வடலூர்ல ஆரம்பிச்சாருன்னு. 1867 வடலூர்ல சத்திய தர்மசாலையை ஆரம்பிச்சாரு. இவருடைய முக்கியமான கோட் சொல்லுவாங்கல்ல, சோ வந்து பாத்தீங்கன்னா ஜீவகாரியன், ஜீவ காருண்யம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அதிகமா சொல்லக்கூடியது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். 31வது கேள்வி, வரகு அப்படின்னா தாவர இலைப்பெயர் என்ன? வரகு தாவர இலைப்பெயர் என்ன? சோ 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, கூந்தல், மடல், தாள், தோகை. இதுல விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாள். விடை வந்து பாத்தீங்கன்னா தாள். இதோட விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூந்தல் அப்படின்னா கமுகுன்னா நம்ம பாக்கு யூஸ் பண்றோம்ல, சோ பாக்கு, கமுகு பாக்கு தான் கூந்தல். சரிங்களா, மடல் அப்படின்னா சப்பாத்தி கள்ளி தாளைய பத்தி குறிக்குது. தோகை கரும்பு நாணலை பத்தி குறிக்குது. 32வது கேள்வி, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதில் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, நற்றிணை, 1810, தொல்காப்பியம், கார்நாற்பது. இந்த 4 உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல விடை வந்து பாத்தீங்கன்னா கார்நாற்பது. 33வது கேள்வி, தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்குது. சரிங்களா, சோ இதுல நம்ம முன்னாடியே பார்த்தோம், சிலப்பதிகாரத்துல தமிழ்நாடு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா, சிலப்பதிகாரத்துல தமிழ்நாடு சொல்லப்பட்டிருக்குது. 34வது கேள்வி, பூவின் நிலைகளில் சரியான வரிசையை தேர்வு செய்க. பூவின் நிலைகளில் சரியான வரிசையை தேர்வு செய்க. சரிங்களா, இதுல அப்போ ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரை இருக்கக்கூடிய அந்த வரிசையை கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ அதுக்கு என்னன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்து 35வது கேள்வி, பொறுத்துக கேட்டிருக்காங்க. சோ தமிழ் சொற்களை கொடுத்து, சரிங்களா,
அதுல தமிழ் எண்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப சான்னா என்ன, 6ஆம் நம்பர் என்ன குறிக்குது, 4வது எண் என்ன குறிக்குது, 5வது எண் குறிக்குது, 3வது எண். சோ அப்போ இந்த எண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த எழுத்துக்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப உங்களுக்கு சா அப்படின்னா உங்களுக்கு 4 குறிக்குது, சு அப்படின்னா உங்களுக்கு 6 குறிக்குது. அப்ப இதுல எங்க சரியா இருக்கு உங்களுக்கு, இந்த 2 ஆப்ஷன் சரியா இருக்கு. சரிங்களா? இந்த 2 ஆப்ஷன் சரியா இருக்கு. அப்ப இந்த 2 நம்ம பார்த்தா சரியா வந்துரும். சரிங்களா? சோ அப்ப இந்த 2 கிடையாது. சோ இந்த 2 சரியா இருக்கு. அப்ப ரூல்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 குறிக்குது. சரிங்களா? ரூன்றது உங்களுக்கு 5. அப்ப இங்க இருக்கு உங்களுக்கு ரூன்றது 5 குறிக்குது. இது விடுபட்டு போயிடும். அப்ப உங்களுக்கு 4 தான் வருது. 4 வருது. அப்ப ஞான்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருது. அப்ப உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி தான் சரியான ஆன்சர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா எண்கள் என்ன சொல்லுது, 1 கா, 2 உ, 3 ஞா, 4 சா, 5 ரு, 6 சு, 7 ஏ. சோ 10 வந்து கா ஒரு சைவர். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடுது. இது லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டாங்க. சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. 36வது கேள்வி, ஒரு காலத்துல போகி பண்டிகை எந்த கடவுளை வழிபடும் நோக்கில் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு கேட்டிருக்காங்க. போகி பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா மலை கடவுளை, சரிங்களா, மலை கடவுளை வந்து பாத்தீங்கன்னா வழிபடும் நோக்கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கொண்டாடப்பட்டிருக்காங்க. அப்போ மலை கடவுள் யார் இங்க இருக்காங்க, சரிங்களா? அப்போ வருண பகவான். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வருண பகவானை தான் அன்னைக்கு நம்ம போகி பண்டிகையா கொண்டாடி இருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு சொற்றொடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்னூல் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு அடிய நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. 37வது கேள்வியில தவறாத பொருந்தியவற்றை தேர்வு செய்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அப்ப மகர சங்கராந்தி எங்க கொண்டாடுறாங்க, லோரி எங்க கொண்டாடுறாங்க, உத்தராயன் எங்க கொண்டாடுறாங்க. சோ அப்ப நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் விழா கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. இதுதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பொருந்தல சொல்லியிருக்காங்க. சோ வந்து தவறா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பொருந்தல, எல்லாமே சரியா தான் இருக்குது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகர சங்கராந்தி ஆந்திரா மட்டும் இல்லாம கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேஷ் எல்லா மாநிலத்திலும் கொண்டாடப்படுது. உத்தராயன் வந்து பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான்ல கொண்டாடப்படுது. 38வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. நரசிம்மவர்மனை பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா சோழ மன்னரா 1. 2வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டா 2. சோ இரண்டும் சரியா தவறா? சரிங்களா? சோ இரண்டும் சரியா தவறா? இந்த இடத்துல இல்ல 1 மட்டும் சரியா, 2 மட்டும் சரியா. நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா ஒரு பல்லவ மன்னன். இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எது உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தவறு. 1, 2 இரண்டுமே தவறு. சோ நம்ம சொன்ன மாதிரி பல்லவ மன்னர் யாரு, நரசிம்மவர்மன் பல்லவ மன்னர். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, மாமல்லன் இருக்குது. சோ இந்த மாமல்லன் இவருடைய பேர்னால தான் வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சோ இவர் கட்டின கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் கட்டிய கோவில் ரத கோவில். அது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர் ரதம் சொல்றாங்க. சரிங்களா? 39வது கேள்வி, அர்ஜுனன் தபசு இதோட வேறு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அர்ஜுனன் தபசுனா வேறு பேர் என்ன? இதற்கு வேறு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகீரதன் தவம். பகீரதன் தவம் தான் வேறு பெயர் இதற்கு. அர்ஜுனன் தபசு, இந்த அர்ஜுனன் தபசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புடைப்பு சிற்பங்கள் கொண்ட ஒரு சிற்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு. தமிழகத்துல மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எங்க இருக்குன்னா மகாபலிபுரத்துல இருக்கு. சரிங்களா? சோ இந்த சிற்ப கலைக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையா பிரிக்கலாம் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடைவரை கோவில்கள், ஒற்றை கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே இடம், காணப்படும் ஒரே இடம் எங்கன்னா மகாபலிபுரம். இதுதான் அர்ஜுனன் தபசு. சோ ஒரு பாறையில நிறைய சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த சிற்பங்கள் மேல் நோக்கி இருக்கனால தான் இதை வந்து பாத்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் சொல்றாங்க. 40வது கேள்வி, தவறான கூற்றை தேர்வு செய்க. அப்போ உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் எனப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. சோ இதுல எது தவறுன்னு கேட்கறாங்க. தவறு வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே இல்லை. சோ வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை. சரிங்களா? சோ இரண்டுமே சரி. 41வது கேள்வி, காவிய கலைக்கூடமாக காட்சி தருபவை எது? காவிய கலைக்கூடமாக காட்சி தருபவை எவைன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ சிற்பக்கூடம் தான் காவிய கலைக்கூடமாக காட்சி தருது. இதுதான் விடை வந்து பாத்தீங்கன்னா சிற்பக்கூடம். 42வது கேள்வி, யார் இயற்றிய கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. சரிங்களா? சோ கம்பரா, இளங்கோவடிகளா, பாரதியாரா, தாராபாரதியா? விடை வந்து பாத்தீங்கன்னா கம்பர். சரிங்களா? சோ அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின்
அமுத கவிதைகளுக்கு கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. 43வது கேள்வி, தாராபாரதி இயற்றாத நூல் எதுவும் கேட்டிருக்காங்க. சோ 4 நூல்கள் கொடுத்திருக்காங்க. புதிய விடியல்கள், காவியப்பாவை, இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இதுல அவர் எழுதாத நூல் எதுனா காவியப்பாவை. சோ இவர் எழுதாத நூல் எதுனா காவியப்பாவை. சரிங்களா? தாராபாரதியோட இயற்பெயர் என்னன்னா ராதாகிருஷ்ணன். அவருடைய அடைமொழி கவிஞாயிறு. அவருடைய அடைமொழி கவிஞாயிறு. 44வது கேள்வி, தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? சென்னையா, விருதுநகரா, மதுரையா, கோயம்புத்தூரா? விடை வந்து பாத்தீங்கன்னா மதுரை. சோ மதுரையில வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட மியூசியம் இருக்குது. சரிங்களா? சோ இதுல விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா காந்தியை பெரிதும் கவர்ந்த நூல். காந்தியை பெரிதும் கவர்ந்த நூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள். 1937ல ஒரு மாநாடு நடக்கும். சரிங்களா? சென்னை இலக்கிய மாநாடு. இங்க உவே சாமிநாதன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரை நடத்திருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட உரையை கேட்ட உவே சாமிநாதன் உரையை கேட்ட காந்தியர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உள்ளது அப்படின்ட்டு காந்தி சொல்லியிருக்காரு. சரிங்களா? 45வது கேள்வி, பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியர்கள்ட்ட அறிமுகப்படுத்தினது யாரு? ராஜாஜி. முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தி வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி வீட்டுல தான் தங்கியிருப்பாரு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி வீட்டுல தான் காந்தியடிகளை சந்திப்பார். சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு கவிஞர் இவரை அறிமுகப்படுத்துவார் ராஜாஜி. 46வது கேள்வி, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குது? எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குது? முல்லைப்பாட்டா, பரிபாடலா, நற்றினையா, பயிற்றுப்பத்தா? நற்றினையிலே இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. 47வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்ய. இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். சரி. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரி. மணிமேகலை குடிமக்கள் காப்பு என்று போற்றப்படுகிறது. சரியா? தவறு. சோ குடிமக்கள் காப்பு என்று போற்றப்படுவது எதுனா சிலப்பதிகாரம். சோ அப்ப வந்து விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 சரி, 3 தவறு. டி தான் விடை. இதோட விளக்கம், சோ சிலப்பதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா 50 காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்று. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சொல்லப்படுது. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா திங்கள், ஞாயிறு, மலை என்று இயற்கை வாழ்த்துவதாக தொடங்குகிறது. சிலப்பதிகாரம் தொடங்குகிறது. 48வது கேள்வி, சோழ மன்னர் எந்த மலர் மாலையை அணிந்தவர்? ஆத்திமலரா, பனம்பூவா, வேப்பம்பூவா, கொன்றை மலரா? ஆத்திமலர். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆத்திமலர். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அப்ப பனம்பூ யாரு? சேரன். வேப்பம்பூ யாரு? பாண்டியன். 49வது கேள்வி, பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டயபுரம் மன்னர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து சிறப்பிச்சிருப்பாரு. பாரதியோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப்பிரமணியன். பாரதியார் தன்னுடைய கவிதை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். சோ இவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. 50வது கேள்வி, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற ஒரு பாடலடிகளை எழுதியவர் யார் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சத்திமுத்த புலவர். யார் எழுதினா? சத்திமுத்த புலவர். இதோ விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்திமுத்த புலவர். விடை விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடலை வந்து பாத்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் இயற்றியிருக்காரு. அந்த பாடல தான் வந்து பாத்தீங்கன்னா தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற அடிகள் வந்து இடம்பெற்றிருக்குது. சோ இது என்ன இதுல சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு பறவைகள் வலசை வந்த செய்தியை இந்த வரிகள் குறிப்பிடுகின்றன. 51வது கேள்வி, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது யாரு? கூறியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், காந்தியடிகள், வள்ளலார். சோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். 52வது கேள்வி, கோமுகி என்ற பொய்கை நீரின் மேல் எந்த மாதம் அரிய பாத்திரம் தோன்றும்? சோ அது எப்பன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி திங்கள். வைகாசி திங்கள் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரிய பாத்திரம் தோன்றும். சரிங்களா? அப்ப கோன்னா என்ன? பசு. முகின்னா முகம். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்றும் பெயரை பெற்றுள்ளது. சரிங்களா? கோமுகி அப்படின்னா காரணம் இதுதான். 53வது கேள்வி, அமுத சுரபி முதலில் யார் கையில் இருந்து கேட்டிருக்காங்க? அமுத சுரபி முதலில் யாரின் கையில் இருந்தது? ஆபுத்திரன், மணிமேகலா தெய்வம், தீவத்திலகை, மணிமேகலை. சோ யார் கையில் இருந்ததுன்னா ஆபுத்திரன் கையில இருந்தது. ஆபுத்திரன் கையில இருந்தா மணிமேகலைக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி பாத்திரம்
இப்பொய்கையில் தான் தோன்றியது யாருன்னா மணிமேகலை எழுதப்பட்டிருக்குது. மணிமேகலை எழுதப்பட்டிருக்குது. மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பௌத்த சமய நூல். 54வது கேள்வி, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் எது? கால் முளைத்த கதைகள், விரல் நுனி வெளிச்சங்கள், தீர்க்கதரிசி, காவிய பாவை. சோ இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எது ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா கால் முளைத்த கதைகள். ராமகிருஷ்ணனோட படைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி. இவருடைய சிறுகதை தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சிறுகதை தொகுப்பு தாவரங்களின் உரையாடல். 55வது கேள்வி, சித்திரை இலக்கண குறிப்பு தருங்க. சரிங்களா? அப்ப சித்திரை என்ன? உங்களுக்கு காலப்பெயர். சோ மாதத்தை குறிக்கிறதுனால அது காலப்பெயர். சரிங்களா? அப்போ விளக்கம் என்னன்னா காலத்தை குறிப்பது காலப்பெயர். காலத்தை குறிப்பது காலப்பெயர். ஒரு இடத்தை வந்து குறிச்சா அது இடப்பெயர். ஒரு பொருளோட பண்பை குறிச்சா அது பண்பு பெயர். 56வது கேள்வி, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? திருக்குறள், மூதுரை, ஆத்திச்சூடி, சிலப்பதிகாரம். விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்திச்சூடி. அப்ப பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ஆத்திச்சூடியா எழுதியிருக்காரு. நெல்லை சு முத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவியல் ஆத்திச்சூடியா எழுதியிருக்காரு. சரிங்களா? 57வது கேள்வி, தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை பாராட்டியவர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை, அப்துல் கலாம், அறிஞர் அண்ணா, காமராஜர். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல விடை எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்துல் கலாம். அப்துல் கலாம் தான் விடை. இந்த சு முத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த நிறுவனங்கள்ல நெல்லை சு முத்து வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி இருக்கார். 58வது கேள்வி, பிரித்து எழுதுக. கண்டறி. கண்டு பிளஸ் அரிதான் பிரித்து எழுதுக ஆன்சர். சரிங்களா? விடை கண்டு கூட்டல் அரி. 59வது கேள்வி, உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. விடை வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சோஃபியா. அந்த ரோபோவோட பேர் சோஃபியா. இந்த சோஃபியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்குது. புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்குது. ரோபோ அப்படின்ற ஒரு வார்த்தையை முதலா பயன்படுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காரல் கபக். இவர் வந்து பாத்தீங்கன்னா செக் நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? அவர் ஒரு நாடக ஆசிரியர். அவருடைய கதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு. ரோபோ அப்படின்னா உங்களுக்கு அடிமை என்று பொருள். 60வது கேள்வி, வா வரிசையில் எந்த எழுத்து முதலில் வராது? சோ வவ், ஓ, பி, வை. சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா ஓ தான். அப்ப ஒவ்வொன்னா வௌவால், வீணா நறுமணம் வீசும், சோ வீசும், காற்று வீசும், வைனா வைத்தல். சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா ஓ. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வான்ற வரிசையில என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கள் வரும். வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ ஆகிய 8 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லோட முதலில் வரும். 61வது கேள்வி, தாளம்பூ எத்தினையின் பூ ஆகும்? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம். அப்ப இது வந்து விடை வந்து பாத்தீங்கன்னா நெய்தல். அப்ப நெய்தல் திணை. நிலம் வந்து பாத்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் யார் இருப்பாங்கன்னா பரதவர், பர்த்தியர். தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். இவங்களுடைய பூ வந்து பாத்தீங்கன்னா தாளம்பூ. 62வது கேள்வி, வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்லும் வணிகர்களை எவ்வாறு அழைப்பார்கள்? சரிங்களா? அப்போ முற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலங்கள்ல வெளியூருக்கு போகக்கூடிய குழுவா சேர்ந்து போகக்கூடிய வணிகர்களை என்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வணிக சாத்து. வணிக சாத்துன்னு கூப்பிடுவாங்க. 63வது கேள்வி, பாலோடு வந்து கூலோடு பெயரும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை, பட்டினப்பாலை, அகநானூறு, நற்றிணை. சரிங்களா? இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில தான் இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கால வணிகம், தமிழர்களோட பழங்கால வணிகத்தை பத்தி எந்தெந்த நூல்கள் சொல்லப்பட்டது? தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி, உமனர் போகலும் அப்படின்னு நற்றிணையில சொல்லப்பட்டிருக்குது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறுல சொல்லப்பட்டிருக்குது. 64வது கேள்வி, நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று பட்டினப்பாலை யாரை பாராட்டுகிறது? சரிங்களா? அப்ப வணிகரை பத்தி சொல்லுது. ஏன்னா வணிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல ரொம்பவும் நேர்மையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதுல விளக்கம் என்ன உங்களுக்கு? மற்ற வேற எந்த நூல்கள் வணிகரோட நேர்மையை பற்றி சொல்லுது? திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுது? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின். 65வது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணையை தேர்வு செய்க. ஏற்றுமதி. அப்ப தமிழ்நாட்டில இருந்து என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க? மயில். மயில் தொகையா? கரெக்ட். இரண்டாவது பாத்தீங்கன்னா சீனால இருந்து என்ன இறக்குமதி பண்ணியிருக்கோம்? கற்பூரம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். அரேபியால இருந்து என்ன இறக்குமதி பண்ணியிருக்கோம்? குதிரை இறக்குமதி பண்ணியிருக்கோம். அப்ப இதுல விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறான இணையை கேட்டிருக்காங்க. அப்போ எதுவுமே இல்லைதான் இங்க விடை. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஏற்றுமதி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து? தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாமே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இறக்குமதி சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து குதிரைகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. 66வது கேள்வி, எந்த எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் இல்லை? எந்த எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் இல்லை? அப்ப பார்த்தா உங்களுக்கு மெல்லின எழுத்துக்களா, இடையின எழுத்துக்களா, ஆயுத எழுத்தா, உயிர் எழுத்தா? சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுத எழுத்துல தான் உங்களுக்கு இணை எழுத்துக்கள் இல்லை. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். 67வது கேள்வி, சரியாக பொருந்தியவற்றை தேர்வு செய்க. மாணவர் தினம் அப்துல் கலாமோட பிறந்த நாள்ல கொண்டாடப்படுது. தேசிய இளைஞர்கள் தினம் விவேகானந்தோட பிறந்த நாள்ல கொண்டாடப்படுது. ஜனவரி 12, அக்டோபர் 15. சோ இரண்டுமே சரி விடை. 68வது கேள்வி, சரியான வரிசையை தேர்வு செய்க. சோ அப்ப சரியான வரிசை என்ன? பயிர் விளையும் தெரியும் முளையிலே, இது சரியில்லை. முளையிலே தெரியும் விளையும் பயிர், இதுவும் தவறு. தெரியும் முளையிலே விளையும் பயிர், இதுவும் சரியான வரிசையில இல்ல. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், இதுதான் சரியான வரிசை. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி. 69வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆசாரக்கோவை பத்தி கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், சரி. இது 14 மேற்கணக்கு நூல்கள் ஒன்று, இதுவும் சரி. இதற்கு நல்ல நூல்களின் தொகுப்பு என்பது பொருள், தவறு. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 சரி, 3 தவறு. இதோட விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. 70வது கேள்வி, ஆசாரக்கோவை எந்த பாவகை பாடல்களால் அமைந்துள்ளது? வெண்பா. விடை வந்து பாத்தீங்கன்னா வெண்பா. 71வது கேள்வி, காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல். நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா? பெரிதும் கவர்ந்த நூல் எதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள். ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு அப்படின்ற ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா தன்னை கவர்ந்து தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா பெரிதும் கவர்ந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை காந்தி கற்க துவங்கினார். 72வது கேள்வி, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் யாரை சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உவேசா. 73வது கேள்வி, வேலு நாச்சியாரோட அமைச்சர் யார்? தாண்டவராயர். சோ அப்ப சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தளபதிகள். 74வது கேள்வி, வேலு நாச்சியார் படைக்கு பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? யாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயிலி. விடை வந்து பாத்தீங்கன்னா குயிலி. இதுல உடையாள் ஒருத்தவங்க இருப்பாங்க. உடையாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுகள் நடப்பட்டிருக்குது. ஏன் நடுகள் நடப்பட்டதுன்னா உங்களுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார்களை பத்தி தகவல் கேட்கும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்கள அடிச்சு கொன்றுவாங்க. அதனால அவங்களுக்கு நடுகள் நடப்பட்டது. 75வது கேள்வி, கூற்றை ஆராய்க. வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை, சரி. சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780, இதுவும் சரி. 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிவகங்கை மீட்டார், இது மட்டும் தவறு. ஏன்னா 8 ஆண்டுகளுக்கு பின்னர் சிவகங்கை மீட்டார். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 சரி, 3 தவறு. 76வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்ய. மொழி இறுதி எழுத்துக்கள். எகர வரிசை இறுதியில் வராது, ஒகர வரிசை இறுதியில் வராது, ஞா வரிசை இறுதியில் வராது. இப்ப இதுல சரியான கூற்று எதுன்னு பாத்தீங்கன்னா எகர வரிசை இறுதியில் வரும். எகர வரிசை இறுதியில் வரும். அப்ப 2, 3 சரி, 1 தவறு. விடை வந்து பாத்தீங்கன்னா 2, 3 சரி, 1 தவறு. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். 77வது கேள்வி, மொழியில் இடையில் மட்டும் வருவது எது? மொழியில் இடையில் மட்டும் வருவது எது? ஆயுத எழுத்து. சோ ஆயுத எழுத்து மட்டுமே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுத எழுத்து மட்டுமே தான் உங்களுக்கு இடையில வரும், மொழியின் இடையில் வரும். 78வது கேள்வி, அறிவியல் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் எது? அறிவியல் என்னும் சொல்லின் வேர்ச்சொல். விடை வந்து பாத்தீங்கன்னா அரி. 79வது கேள்வி, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. பாத்தீங்கன்னா மூதுரை. அப்ப மூதுரை என்ன சொல்லுது? மூதுரை அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. இதோட ஆசிரியர் யாருன்னா ஔவையார். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்த நூலில் 31 பாடல்கள் உள்ளன. ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. அடுத்து 80வது கேள்வி, சேர்த்து எழுதுக. குற்றம் இல்லாதவர். குற்றம் பிளஸ் இல்லாதவர் அப்படின்னா குற்றம் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர். அப்ப குற்றம் இல்லாதவர் அப்படியே உங்களுக்கு வந்துருது. குற்றம் அல்லாதவரும் சொல்ல முடியாது. சோ சேர்த்து பார்க்க போனா உங்களுக்கு குற்றம் இல்லாதவர் தான் சரியான விடை. 81வது கேள்வி, ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்கத்தை
விதைக்கும் விதைகள் எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? மொத்தம் 8. சோ அந்த 8 என்னன்னு பாத்தீங்களா, பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையோரோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8 நல்லொழுக்கங்களும் கூறப்பட்டுள்ளது. 82வது கேள்வி, சரியாக பொருந்தியவற்றை தேர்வு செய்க. பண் அப்படின்னா இசை, சரி. பார் அப்படின்னா உலகம், நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. சோ மூன்றுமே சரி, விடை மூன்றுமே சரி. 83வது கேள்வி, பொறுத்துக. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு. சரிங்களா? விடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரநாடு முத்தேன் கொண்டது, சோழ நாடு முக்கனி கொண்டது, பாண்டிய நாடு முத்தமிழ் கொண்டது. இப்ப விடை பாத்தீங்கன்னா 1க்கு ஆ, 2க்கு பாத்தீங்கன்னா இ, 3க்கு பாத்தீங்கன்னா ஆ, பி. 84வது கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் பாடல் அலிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல். 85வது கேள்வி, திருவள்ளுவர் ஆண்டு என்று தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு என்று தொடங்குகிறது. தை முதல் நாளா, தை இரண்டாம் நாளா, சித்திரை முதல் நாளா, மார்கழி முதல் நாளா? சோ தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு 2055. 86வது கேள்வி, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். கரி என்னும் சொல்லின் பொருள் யாது? மிளகு. அகநானூற்றுல குறிப்பிடப்பட்டுள்ளது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். 87வது கேள்வி, சுட்டு திருப்பு சொல்லை தேர்வு செய்க. அந்த நாள், அம்மரம், இவ்வீடு, பி மற்றும் சி. சோ விடை பாத்தீங்கன்னா அந்த நாள். இதோட விளக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என்று திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திருப்பு எனப்படுகிறது. சோ அதனால அந்த மரம் இந்த வீடு, அந்த மரம் இந்த வீடு. 88வது கேள்வி, 88வது கேள்வி, தவறாக பொருந்தியவற்றை தேர்வு செய்க. தவறாக பொருந்தியவற்றை தேர்வு செய்க. அண்மை சிட்டு இ, அகச்சிட்டு இன்னூர், சேமை சிட்டு உ. இதுல பாத்தீங்கன்னா அண்மை சுட்டு ஈ வரும். அப்ப விடை பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3. அண்மை சுட்டு அப்படின்னா என்ன? இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இவை அண்மை சுட்டு எனப்படுகிறது. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். அகச்சுட்டு, இச்சொற்களில் சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. சோ பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்களில் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படுதும். எடுத்துக்காட்டு, இவன், அவன், இது, அது. சேய்மை சுட்டு, இச்சொற்கள் தொலைவில் இருந்து சேய்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். 89வது கேள்வி, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் எவை? விடை பாத்தீங்கன்னா ஏ. ஆ வராது, ஓ வராது, யா வராது, ஏ மட்டுமே வரும். 90வது கேள்வி, இந்திய நாடு அணிந்திருக்கும் ஆடையாக எது விளங்குகிறது? திருக்குறளா, தொல்காப்பியமா, சிலப்பதிகாரமா, கம்பராமாயணமா? சோ இது உங்களுக்கு திருக்குறளை சொல்லியிருக்காங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் எது? பூமியின் கிழக்கு வாசல் இது. தாரா பாரதி. 91வது கேள்வி, காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? பெரியார். தந்தை பெரியார். தந்தை பெரியார். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்ன? பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளன், தலைவர்களை உருவாக்குபவர், கிங் மேக்கர். 92வது கேள்வி, நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கியது? 1976. காமராஜரின் சிறப்புகள்: 1976 பாரத ரத்னா விருது, 2000 அக்டோபர் 2, 2000 கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது, ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது, மதுரை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. 93வது கேள்வி, சேர்த்து எழுதுக. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. 94வது கேள்வி, பொறுத்துக. அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள தளங்களை பற்றி கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. 2ஆம் தளத்துல என்ன இருக்கு? 3ஆம் தளத்துல என்ன இருக்குது? 5ஆம் தளத்துல என்ன இருக்கு? 6ஆம் தளத்துல என்ன இருக்குது? விடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி. அப்ப 2ஆம் தளத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா தமிழ் நூல்கள் இருக்கு. 3ஆம் தளத்துல அரசியல் நூல்கள் உள்ளது. 5ஆம் தளத்துல கணித நூல்கள் உள்ளன. 6ஆம் தளத்துல திரைப்பட கலை போன்ற நூல்கள் உள்ளன.
அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள். தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள். மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. ஐந்தாம் தளம் கணினி அறிவியல் மருத்துவம். ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சோடுகள் நூலகம். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. எட்டாம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. 95வது கேள்வி, இன எழுத்துக்கள் வராத சொல் எது? கன்று, தும்பி, குங்குமம், கண்கள். விடை கண்கள். 96வது கேள்வி, பொறுத்துக. 3 சுழி நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. 2 சுழி நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியில் வரும். நாவின் நுனிப்பல்லின் அடிப்பகுதி. விடை பி. 97வது கேள்வி, விடுபட்ட சொல்லை எழுதுக. உள்ளம் உடைமை டேஷ் நில்லாது நீங்கிவிடும். இப்ப அதுல அறிவுடைமையா, பொருளுடைமையா, ஊக்கமுடைமையா, புறையுடைமையா பார்த்தா உங்களுக்கு பொருளுடைமை. அப்ப ஊக்கமுடைமை என்ன சொல்றதுன்னா, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்குது. 98வது கேள்வி, முடியரசனின் இயற்பெயர் யாது? துரைராசு. சோ இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன இருக்கு? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம். துரைராசு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். சோ அடுத்த கேள்வி அதேதான். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் யார்? துரைராசு சொல்லக்கூடிய முடியரசன். 100வது கேள்வி, மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடல் அடிகளை எழுதியவர் யார்? பாரதியார். இல்லம் தேடி தேர்வுக்கான ஆன்லைன் தேர்வுக்கான முதல் டெஸ்டுக்கு உண்டான விடைகள் நம்ம இப்ப பார்த்தோம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் நாங்க விடைகள் கொடுக்க முயற்சி பண்றோம். தேங்க்யூ தொழில் ஐஏஎஸ் அகாடமி.